அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பர்சன் நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த செக்ஷனில் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள் பற்றி கொள்ளப்படுகிறது. யாருக்குள்ள ஜிஎஸ்டி தேவையில்லை. இப்போ சரி நீங்கள் ஸ்டேட்டிங் ஒரு சப்ளை வந்து 40 lakhs மேலே போனால் ஜிஎஸ்டி எடுக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ யாருக்குள்ள எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது பர்சன் டீலிங் ஒன்லி இன் exempted or non-taxable supplies and a person dealing only in exempt and non-taxable supplies. A person exclusively supplying goods or services that are not liable to GST or wholly exempt from GST. That person need not to be take registration. By so, மில்க் வந்து நீங்கள் வாங்குறீங்க இல்லைவா, அந்த மில்க்கு ஃப்ரூட்டு வெஜிடபிள்ஸுக்கெலாம் வந்து ஜிஎஸ்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவங்க வந்து விற்கிறாங்கல்ல, அப்போ அவங்க ஜிஎஸ்டி எடுக்கணும்னு கேட்டால் அவங்க ஜிஎஸ்டி எடுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒரு அக்ரிகல்ச்சரலிஸ்ட், அதாவது an agriculturalist supplying produce from cultivation of land is not liable for registrations. சரி, ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் தன்னுடைய நேரத்தில் விவசாயம் செஞ்சு அந்த விவசாயத்து பொருளை நீங்கள் கொடுக்குறாருன்னா அது கண்டிப்பாக ஜிஎஸ்டி கிடையாது. சரி, அப்புறம் அக்ரிகல்ச்சர்லாம் என்னன்னு சொன்னால் ஒரு ஓன் லேபர், ஃபேமிலி லேபராக இருக்கலாம், அல்லது ஹயர்டு லேபராக இருக்கலாம், அல்லது விவசாய சம்மந்த சொல்ல செய்யலாம். இப்போ விவசாயி வேறு டாக்ஸபிள் கூட்ஸு விற்று டர்ன் ஓவரை கடந்தால் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பெற வேண்டும் இல்லையா. ஒரு விவசாயினா விவசாயம் பண்ணாதான் எக்ஸம்ஷனை தவிர விவசாயம் தவிர மற்ற ஏதாச்சும் பண்ணால் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. Government may notify certain categories of persons who need not obtain registrations. அதே மாதிரி இதை தவிர மற்ற ஏதாச்சும் நோட்டிஃபை பண்ணியிருந்தாலும் அவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வர மாட்டாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரையின் அடிப்படையில் அரசு சில நபர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து விலக்கு அளிக்கலாம், விலக்குலேருந்து விலக்கு வழங்கலாம். A person liable under a reverse charge. A person supplying taxable services where GST is payable by recipient under reverse charge are exempt from registration. ரிவர்ஸ் சார்ஜ் மூலம் பெறுபவர் ஜிஎஸ்டி செலுத்தும் சேவைகளை மட்டும் வழங்குவதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவசியம் இல்லை. சரி, வந்து நான் வந்து இது மாதிரி ஃப்ளைட் சார்ஜஸ் தான், நான் பொருள் அனுப்புகிறேன், எனக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் தருவது, அது வந்து ரிவர்ஸ் சார்ஜ் வருது. ஸோ அப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரூல் அட்வொகேட் சர்வீசஸ் டு பிஸ்னஸ் என்டிட்டி. ஜிஎஸ்டி ரெசிபியன்ட் செலுத்துவதால் அட்வொகேட்டுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவசியம் கிடையாது. நான் ஜிஎஸ்டி சர்வீஸ் சார்ஜ் போட்டாலும் அந்த சர்வீஸ் சார்ஜ் அந்த டேக்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க கட்டிக்குவாங்க இல்லையா, அப்போ தேவையில்லை. இப்போ ஜாப் ஒர்க்கர்ஸ் ப்ரொவைடிங் இன்டர்ஸ்டேட் சர்வீசஸ். ஜாப் ஒர்க்கர் மேக்கிங் இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் டு ரெஜிஸ்டர்ட் பர்சன் நீட் நாட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒருவேளை வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண போய்க்கலாம். தவிர ஜாப் ஒர்க்கர் வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் இங்கேருந்து கர்நாடகாலையோ இல்லை கேரளாலையோ ஒரு பொருளை வாங்கி ஜாப் ஒர்க் பண்ணி தராருன்னா அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது கம்பல்சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆனால் இதே வந்து த்ரெஷோல்டு லிமிட் எச்சா போயிடுச்சுன்னா பண்ணணுன்றது ஒரு விதி, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்டர்ஸ்டேட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், பர்சன்ஸ் மேக்கிங் இன்டர்ஸ்டேட் டாக்ஸபிள் சர்வீசஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ அக்ரிகேட் டர்ன் ஓவர், ஒருவேளை இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அப்படி பண்ணும்பொழுது உங்களுடைய டர்ன் ஓவர் லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். அப்படி எடுக்காத, அதாவது இந்த தாண்டாத பட்சத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றவங்க அவங்க சொல்கிறாங்க. சரி, இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ். ஒருவேளை பர்சன் சப்ளைங் ஹேண்டிகிராஃப்ட் கைவினை பொருட்கள் வந்து நீங்கள் தமிழகத்திலேருந்து கேரளாவுக்கும் தமிழகத்திலேருந்து கர்நாடகாவுக்கும் நீங்கள் அனுப்பும் பொழுது அதோட டர்ன் ஓவர் 20 lakhs அல்லது 10 lakhs மேலே தாண்டலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க சொல்லிடுறாங்க. சர்வீஸ் த்ரூ e-commerce operator. Person supplying services through an e-commerce platform or exempt from registrations if turnover does not exceed 20 lakhs or 10 lakhs. Super. அடுத்தது casual taxable persons supplying handicrafted goods. Casual taxable persons supplying handicrafted goods need not register if turnover does not exceeds. சார், ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னா கைவினை பொருட்களை விற்கக்கூடியவங்களுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. ஆனால் அவங்களும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த லிமிட் தாண்டிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க முக்கியமான விஷயம் வச்சுக்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் எக்ஸம்ட் சப்ளைஸ்னு வந்து யாருக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா exempt supplies, non-taxable supplies, agriculturalists, reverse charge mechanism, interstate service providers, interstate handicraft suppliers, service providers through e-commerce, casual taxable persons dealing in handicrafts, எல்லாமே ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வர மாட்டாங்க. தேங்க்யூ.